ஓம் சாந்தி. 11/8/2025 திங்கட்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, படிப்பின் மூலம் நீங்கள் கர்மாத்தித் நிலை அடைய வேண்டும். அத்துடன் தூய்மை அற்றவரிலிருந்து தூய்மையானவராக ஆகக்கூடிய வழியை கூற வேண்டும். ஆன்மீக சேவை செய்ய வேண்டும். சிவ தந்தை மந்திரத்தை கொடுத்திருக்கின்றார். கெட்டதை பார்க்காதே, கெட்டதை கேட்காதே. இந்த மந்திரத்தை நினைவில் வைக்க வேண்டும். நீங்கள் உங்கள் கர்மேந்திரியங்களால் எந்த பாவச் செயலும் செய்யக்கூடாது. கலியுகத்தில் அனைவர் மூலமும் பாவ கர்மங்கள்தான் ஏற்படுகின்றன. ஆதலால் தூய்மை என்ற குணத்தை தாரணை செய்யுங்கள் என்ற யுக்தியை பாபா கூறுகின்றார். அதுவே முதன்மையான குணமாகும். குழந்தைகள் யார் முன்னால் அமர்ந்திருக்கின்றீர்கள்? தூய்மை அற்றவரை தூய்மையானவராக ஆக்கக்கூடிய, அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் நம்முடைய எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையின் முன்னால் அமர்ந்திருக்கின்றோம். பிரம்மாவின் உடலில் இருக்கலாம், ஆயினும் நினைவு சிவ தந்தையைத்தான் செய்ய வேண்டும். மனிதர்கள் யாரும் அனைவருக்கும் சத்கதி வழங்க முடியாது. மனிதர்கள் யாரையும் பத்தீத்த பாவன் என்று சொல்லப்படுவதில்லை. தன்னை ஆத்மா என்று அடிக்கடி புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மாக்களாகிய நம் தந்தை பரம்பிதா பரமாத்மா ஆவார். பரம ஆசிரியரும் ஆவார். இது கூட ஒவ்வொரு மூச்சிலும் குழந்தைகளுக்கு நினைவிருக்க வேண்டும். இதனை மறக்கக்கூடாது. இப்போது திரும்பி செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பழமையிலும் பழமையான தேவதைகளின் படங்களை இதயபூர்வமாக வைத்துக் கொள்கின்றனர். ஏனென்றால் சிவ் பாபாவுக்கு பிறகு அடுத்ததாக இருப்பவர்கள் தேவதைகள்தான். ஆதலால் தேவதைகள் மீதும் அன்பு உள்ளது. உலகப் போர் மூழப் போகின்றது என சொல்லவும் செய்கின்றனர். அதற்கு முன்பாக குழந்தைகளாகி நீங்கள் தம் படிப்பின் மூலம் கர்மாத்தித் நிலை பிராப்தியம் அடைய வேண்டும். இந்த பிறவியில் தெய்வீக குணங்களை தாரணை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். முதன்மையான தெய்வீக குணம் தூய்மை ஆகும். 5000 வருடங்களுக்கு முன்பு நாம் தான் தேவதையாக இருந்தோம் என்பது புத்தியில் வர வேண்டும். பாபா நம்மை சூத்ரனிலிருந்து பிராமணனாக ஆக்கி பின் தேவதையாக ஆக்குகின்றார். நாம் மீண்டும் இப்பொழுது தேவதைகளாக ஆக வேண்டும். ஸ்வர்க்கத்தில் கை கால்களை அல்லது ஆடைகள் முதலியவைகள் அழுக்காக ஆகக்கூடிய எந்த அழுக்கான பொருளும் இருக்காது. தேவதைகளுடைய அணிகலன் எவ்வளோ அழகாக இருக்கும்! எத்தனை முதல் தரமான உடைகள் இருக்கும்! எதிர்காலத்தில் 21 பிறவிகளுக்கு நாம் இம்மாதிரியாக ஆகுவோம் என்று ஆத்மா அறிந்துள்ளது. இதில் மிகவும் குஷி இருக்க வேண்டும். பாபா நம்மை இவ்வாறாக மாற்றுகின்றார். இப்படிப்பட்ட பாபாவுக்கு நாம் குழந்தைகளாக இருக்கின்றோம். நமக்கு எந்தவிதமான கவலையும் இருக்கக்கூடாது. மறுபிறவிகள் எடுத்து எடுத்து அனைத்து தர்மத்தவர்களுமே தமோ பிரதானமாக ஆகிவிட்டனர். இப்போது அனைவரும் கண்டிப்பாக திரும்பிச் செல்ல வேண்டும். மீண்டும் சக்கரம் சுற்ற வேண்டும். முதலில் சத்தியுகத்திலிருந்து புதிய தர்மம் தேவை. தந்தைதான் வந்து ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். பிறகு விநாசமும் ஆக வேண்டும். ஸ்வதர்ஷன சக்கரத்தின் மூலம் உங்களுடைய பாவங்கள் நீங்குகின்றன. அசுரத்தன்மை என்பது முடிந்து விடுகின்றது. உள்ளுக்குள் இருக்கும் அசுரத்தன்மையை அகற்றுவதற்காக ஸ்வதர்ஷன சக்கரதாரியாக ஆகியிருக்க வேண்டும். முழு சக்கரத்தையும் நினைவில் கொண்டு வர வேண்டும். தந்தையின் நினைவுடன் கூட
புத்தி பரந்தாமம் வீட்டிலும் ஈடுபட்டிருக்க வேண்டும். தந்தை கொடுத்துள்ள நினைவுகளை சிந்தித்து தனக்கு நன்மை செய்து கொள்ள வேண்டும். அனைத்து குணங்களிலும் நிறைந்தவர் ஆவதன் கூடவே ஏதாவது ஒரு விசேஷத்தன்மையில் பிரபாவசாலியாக ஆகுக. எப்படி மருத்துவர்கள் பொதுவான வியாதிகளின் அறிவுத்திறன் வைத்திருக்கத்தான் செய்கிறார்கள், ஆனால் கூடவே ஏதாவது ஒரு பிரிவில் விசேஷமான அறிவுத்திறன் பெற்ற பிரபலமானவர் ஆகின்றனர். அதேபோல் குழந்தைகளாகிய நீங்கள் அனைத்து குணங்களிலும் நிறைந்தவராக மாறத்தான் வேண்டும். இருந்தாலும் ஒரு விசேஷத்தன்மை விசேஷமான ரூபத்தில் அனுபவத்தில் கொண்டு வந்து கொண்டே சேவையில் ஈடுபடுத்திக் கொண்டே முன்னேறிச் செல்லுங்கள். எவ்வாறு சரஸ்வதியை கல்வியின் தேவி என்று கூறிக்கொண்டும் லக்ஷ்மியை செல்வத்தின் தேவி என்று கூறிக்கொண்டும் பூஜிக்கின்றார்கள், அதேபோல் தனக்கும் சர்வ குணங்கள் சர்வ சக்திகள் இருந்தாலும் ஏதாவது ஒரு விசேஷத்தன்மையில் விசேஷமான ஆராய்ச்சி செய்து சுயம் தன்னை வியக்கத்தக்கவராக ஆக்குங்கள். விகாரங்கள் எனும் பாம்புகளை சகஜ யோகாவின் படுக்கையாக மாற்றிவிடு, பிறகு எப்பொழுதும் கவலையற்றவராக இருப்பீர்கள். எப்பொழுதுமே மனம் தந்தையின் உடையவராக ஆகிவிட்டதோ அப்பொழுது பிறகு மனதை எப்படி ஈடுபடுத்துவது, எப்படி அன்பு செலுத்துவது என்கின்ற இப்படிப்பட்ட கேள்வியே எழ முடியாது. ஏனென்றால் எப்பொழுதும் அன்பில் ஒருங்கிணைந்தே இருக்கிறாய். அன்பு ஸ்வரூபம், மாஸ்டர் அன்பு கடல் ஆகிவிட்டாய். அப்பொழுது அன்பு செலுத்த வேண்டிய தேவையில்லை. அன்பின் சொரூபம் ஆகிவிட்டாய். எவ்வளோக்கெளவு ஞான சூரியன் கதிர்கள் மற்றும் ஒளி அதிகரிக்கின்றதோ அவ்வளோ அதிகமான அன்பின் அலைகளே பாய்ந்துழும். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.